எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, கிராம பகுதியில் வேகமாக மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. முக்கியமாக விவசாயம் பண்ணக்கூடியவர்களுடைய மக்கள் தொகை வேகமாக குறைஞ்சிட்ருக்குங்க. இன்னொரு 20-30 வருடம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா, காடுகளுக்கு சொந்தமான உரிமையாளர்கள் இருப்பாங்க. அவங்க பரம்பரை விவசாயிகளாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கிராமத்தில் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு டவுன் சைடு அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விவசாயத்தில் தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இல்லைங்க. முதலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, விவசாய குடும்பத்தில் குறைஞ்ச ஒரு 4 இல்லை 5 குழந்தைங்க பிறப்பாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்திங்க அப்படின்னா, அடுத்தடுத்த வாரிசுகள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை தான் இருக்குது. அதிகபட்சம் 2 குழந்தை, ஒரு குழந்தை தான் இருக்குதுங்க. இது 2 குழந்தைக்கு மேலே பார்க்குறது அப்படிங்கிறது அபூர்வமான விஷயமாக தான் இருக்குதுங்க. காலங்கள் போக போக என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலங்கள், பெங்களூர், மும்பை அந்த மாதிரி இடங்களில் நல்ல ஒரு சம்பளத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அங்கே நகரத்தை சார்ந்தே தான் இருக்குது. அவங்க அடுத்த வாரிசுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் படிக்கிறாங்க, அங்கே தான் வளர்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த வருடங்கள் ஆகும், அடுத்தடுத்த தலைமுறைகள் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு விவசாயம் தெரியாமையே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் பயன்படுத்தப்படாமல் சும்மாவே தான் கிடக்க போகுது. இது தவிர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக தவிர்க்க முடியாதுங்க. ஏன்னா விவசாயத்தில் வேலைப்பளு அதிகம். அதையும் மீறி நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நமக்கு அந்த ரிட்டர்ன் கிடைக்கிறதில்ல. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவது என்பது விவசாயத்தில் சற்று கடினமாக தான் இருக்குங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா, எப்படி நம்ம சைனாவில் கோஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கிராமங்கள் எல்லாம் வெறிச்சோடி கிடக்க போகுது. மேபி ஒரு பழைய நிலைமை மாதிரியே வருவாங்க. ஒரு கிராமத்தில் மிஞ்சி போனால் ஒரு 50 குடும்பங்கள் தான் வாழ்கிற மாதிரி வரும். அதுக்கும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட நீங்கள் இடையில நிறையா நாளிதழ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கிராமத்தில் ஒரே வயசான பாட்டி மட்டும் உட்காந்துட்ருப்பாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்கவுங்க நிலம் காடுகள்லாம் அங்கங்கே இருக்கும். ஆனால் யாருமே விவசாயம் பண்ண வரப்போகிறதில்ல. புதுசாக சரி நம்ம தாத்தா பாட்டி விட்ட நிலத்தையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இங்கே பார்க்கும் பொழுது, விவசாயத்தில் முன் அனுபவம் இல்லாத காரணத்தினால மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை படுறாங்க. அந்த கஷ்டத்தை 1 வருஷம் 2 வருஷம் தாக்கு பிடிக்க முடியாமல் திருப்பியும் நகர வாழ்க்கைக்கு கிளம்பிடுறாங்க. ஏன்னா அங்கே இப்போ பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் ஊர்லேலாம் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு கடைக்கு போகணும் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணுங்க. ஒரு பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்னா கூட 3 கிலோமீட்டர் போகணும். போகிறதுக்கு 3 கிலோமீட்டர், வர கிலோமீட்டர், இது 6 கிலோமீட்டர் ஆயிருங்க. அப்புறம் இந்த மாதிரியான வசதிகள் குறைவு. ஒரு ஸ்கூலுக்கு சேர்த்துறோம் அப்படின்னாவே இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க. போகிறக்கு 10 கிலோமீட்டர், வரக்கு ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் ஆயிடுது. அப்போ ஆனால் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நகரப்பகுதியில் எளிமையாக இருக்கும். நல்ல சம்பளம் இருக்கும், பக்கத்துலேயே எல்லாமே இருக்கும். ஃபோனில் ஆர்டர் பண்ணால் கூட வீட்டுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய ஸ்விக்கி கூட இருக்குங்க. ஆனால் நம்ம ஊரில் போஸ்ட் ஆஃபீஸே டெலிவரி ஆகுமான்னு தெரியாது. அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், முடிஞ்சால் நாமளே போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். இல்லைன்னா எப்போச்சும் ஒரு நாள் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, மக்கள் தொகை வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை குறைஞ்சிட்ருக்கு. இதன் மூலிமா பார்த்திங்க அப்படின்னாலும் ரியல் எஸ்டேட் அப்படிங்கக்கூடிய நிலங்களை வாங்கி விற்கக்கூடியவர்களுடைய லாபம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே மக்கள்கிட்ட ஏற்கனவே அந்த நிலப்பகுதிகள் இருக்கும்போது அவங்க ஏன் புதுசாக வாங்க போகிறாங்க? அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிலங்களுடைய எண்ணிக்கையும் நிலங்களோட விலையும் குறைய ஆரம்பிச்சிடும். சரி, இதனால் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதா, விலைவாசி உயராதா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதற்காகத்தான் நமக்காக நிறைய மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்க தாராளமாக நமக்கு தேவையான உணவுகளை இப்போ இருக்கக்கூடிய விலையோட கம்மியான விலையை உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்குது, விதையும் அவங்ககிட்ட தான் இருக்குது, உரமும் அவங்ககிட்ட தான் இருக்குது, அதுக்குண்டான மருந்துகளும் அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ இருக்கிற விவசாயிகளை பார்த்திங்கன்னா சாதாரண கூலி ஆட்கள். அவங்ககிட்டருந்து எல்லா பொருளையும் வாங்கி விளைய வச்சு லாபம் வந்தால் விற்றுக்க வேண்டியதான், இல்லைன்னா போக வேண்டியதான். ஸோ அப்போ வருங்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாமே ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பிராய்லர் கோழி எடுத்துகிட்டோம் அப்படின்னாங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்துது. நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு
ஒரு சம்பளம் மாதிரி வளர்த்தி கொடுக்குறதுக்கு சம்பளம் மாதிரி கொடுத்துட்றாங்க, வாங்கிக்கிறோம். அப்போ வருங்காலத்தில் அப்படி தான் இருக்கும். அவங்க தேவையான டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்மளால தக்காளியோ சுரக்காயோ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் முடிஞ்ச வரைக்கும் வளர்த்தி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இல்லை அப்படின்னாலும் அந்தந்த கம்பெனிகளே வளர்த்த ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி ஜாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பார்த்தா அப்படின்னா நம்ம இப்போ டொமேட்டோ சாஸ் சாப்பிட்றோம், சில்லி சாஸ் சாப்பிட்றோம், சோயா சாஸ் சாப்பிட்றோம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சாஸ் வந்துருங்க. அது வந்து நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும். இது இந்த நிலைமை மாறுமா அப்படின்னா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருக்கக்கூடியவங்களுடைய பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் முடியும் போது அடுத்த ஜென்ரேஷன் அவங்க நம்ம திருப்பி வருவாங்களா மாட்டாங்களான்னே தெரியாது. காடுகள் எல்லாமே சும்மா அப்படியே இருக்க வேண்டியதுதான். மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அப்படியே பழைய விவசாயம் வந்து பழைய இதை நோக்கி போயிட்டுருக்குதுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.